ஹாய் ஆல், வெல்கம் டு திஸ் vlog. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு வீடியோ. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் குழந்தை பிறந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே 13 days ஆயிடுச்சு. குழந்தைய தொட்டிலில் போடுற ஃபங்க்ஷன் தான் இன்றைக்கி இந்த vlogல பார்க்க போகிறோம். vlogக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் எல்லாம் மேக்கப், செல்ஃப் கேர், ஸ்கின் கேர் பற்றின வீடியோஸ் தான் போட்டுட்ருந்தேன். இப்போ கொஞ்ச நாளாக vlog ஸ்டைலில் வீடியோ போட்டுட்ருக்கோம். அண்ட் அதனால் நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. அண்ட் ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னை பற்றி அவ்வளோ தெரியாது. அதனால் ஒரு சின்ன இன்ட்ரோ. என் நேம் வித்யா அண்ட் எனக்கு 2 பெண் குழந்தைங்க. பெரியவ கேஷிகா, சின்ன குழந்தை இப்போ தான் பிறந்திருக்காங்க. ஐ எம் எ ஒர்க்கிங் உமன். இப்போ நம்ம vlogக்குள்ளே போயிடலாம். செகண்ட் பேபி பிறந்து இன்றைக்கி 13th day. 9th day இல்லை 11th day தான் தொட்டியில் போடுற ஃபங்க்ஷன் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் டேட் சரியாக அமைஞ்சு வராததுனால 13th day பிளான் பண்ணியிருக்கோம். ரொம்ப கிராண்டாக எதுவும் செலிப்ரேட் பண்ணனாலும் வீட்லேயே சிம்பிளாக ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். நம்ம வழக்கப்படி காலையில் எந்திரிச்சதும் எனக்கு எண்ணெய்லாம் தேய்ச்சி குளிக்க சொல்லிட்டாங்க. நான் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். அடுத்தது பாப்பாவை குளிப்பாட்டணும். கரெக்டாக ஆஃப் பண்ணுற சரி. பாப்பாவை குளிக்க வைக்கிறதுக்கு மட்டும் வெளியிலேருந்து ஒரு பாட்டி வர வச்சுருந்தோம். ஏன்னா குட்டி குழந்தைன்றதுனால எங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் பயமாக இருந்தது. மார்னிங்கே குளித்து முடிச்சுட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டாச்சு. மதியமாக லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி சாமிக்கு படைக்கிறதுக்காக வச்சுட்டோம். அண்ட் குழந்தைய ஒரு பேம்பு பேஸ்கெட்டில் அதுக்கு மேலே அம்மாவோட பட்டு புடவை, அப்பாவோட வேஷ்டி இது ரெண்டுமே போட்டு குழந்தைய அது மேலே படுக்க வச்சு நம்ம ஃபர்ஸ்ட்டு போடுற தங்க செயினை இன்றைக்கி தான் குழந்தைக்கு போடுறோம். அந்த கூடையில் படுக்க வைக்கிறதுக்கு உண்மையாகவே எனக்கு பயமாக தான் இருந்தது, எங்கே கீழே விழுந்துருவாங்களோன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நல்ல ஸ்டடியாக இருந்துச்சு. அண்ட் பக்கத்துலேயே நாங்கள்லாம் நின்று பிடிச்சிட்டே தான் இருந்தோம். மதியம் ரொம்ப சிம்பிளாக சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஈவினிங்காக தான் தொட்டிலில் போடுற ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணோம். நான் சொன்ன மாதிரி வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருந்தோம். ஒரு சில க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் இன்வைட் பண்ணியிருந்தோம். அவங்க எல்லாரும் முன்னாடியும் பாப்பாவை தொட்டிலில் போடலான்னு சொல்லிட்டு. இன்றைக்கி தான் பாப்பாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் மையெல்லாம் விட்டோம். அண்ட் கையில் வந்து இந்த பிளாக் வளையல் அண்டு வசம்பு இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் நம்ம வழக்கப்படி போட்டு விட்டுட்டு அண்ட் நிறைய ட்ரெஸ்ஸஸ் வெளியிலேருந்து புது ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்துருந்தது. ரிலேட்டிவ்ஸ் வச்சது, ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்ததெல்லாம். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெஸ் வந்து நாங்கள் வாங்கி போடணும்னு ஆசையாக இருந்ததுனால ஆப்ஸ்காட்ச் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் இந்த ஒரு லைலாக் கலரில் இருக்கிற ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ட்ரெஸ் எனக்கு வெப்சைட்டில் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நேரில் வருந்ததும் ரொம்ப பிடிச்சிருந்தது. குழந்தையோட அம்மா அப்பாவும் சேர்ந்து ஃபஸ்ட்டு தொட்டிலில் போடணும்னு சொன்னாங்க. நாங்கள் 2 பேர் தொட்டிலில் போட்டதுக்கப்புறமா பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். பட் பாப்பாவுக்கு நாங்கள் இன்னும் நேம் ஃபைனலைஸ் பண்ணலை. அதுக்காக என்ன பண்ணோன்னா ஃபர்ஸ்ட்டு எங்களோட குலதெய்வம் நேம் தான் வந்து குழந்தைக்கு வச்சோம். கேஷிகாக்கும் அதே மாதிரி தான். நாங்கள் நேம் உடனே ஃபைனலைஸ் பண்ணலை. கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா யோசித்து பொறுமையாக அழகாக வைக்கலான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் அடுத்து எல்லாருமே வந்து ஒருத்தராக பாப்பாவோட காதில் வந்து பேர் சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க. குழந்தைய படுக்க வைக்கிறதுக்கு ஒரு தொட்டில் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு அம்மாவோட கல்யாண புடவை, அதாவது கூரை புடவைன்னு சொல்லுவோம்ல, அந்த புடவையில் தான் குழந்தைய படுக்க வைக்கணுன்றதுக்காக இப்போதைக்கு தொட்டில் வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அடுத்து இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் வாங்கிக்கலான்னு வச்சுட்டோம்.
அடுத்து குழந்தைக்கு எல்லாரும் அவங்கவுங்க கொண்டு வந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த ஃபங்க்ஷன் நாங்கள் பண்ணது ஈவினிங் டைம், அதனால எல்லாருக்கும் வந்து ஸ்நாக்ஸ், காஃபி, டீ மட்டும் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். அடுத்த விளாக்குள்ள பாப்பாவோட நேம் ஃபைனலைஸ் பண்ணிட்டு நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். குழந்தை பிறந்ததுலேருந்து டைம் எப்படி போகுதுன்னே தெரியல. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஒரு டே முடிஞ்சு போயிடுது. ஒரு சில நாள் குழந்தை நல்லா தூங்கிட்டுறா, ஒரு சில நாள் தூங்க மாட்டேங்கிறா. இது ஜென்ரலாக எல்லா குழந்தையும் பண்ணுறது தான். கேஷி பிறந்திருந்தப்ப ஃபர்ஸ்ட் ஒரு 3 monthsக்கு நைட் ஃபுல்லாக அழுதுகிட்டே தான் இருப்பா, தூங்கவே மாட்டா. டே டைமில் கொஞ்சம் தூங்குவா, பட் ஆனால் அந்த ஒரு 7 to 8 o'clock ஆக ஆரம்பித்த உடனே அழுவ ஆரம்பிப்பா. எதுக்காக அழுகிறான்னு தெரியாது. நாங்களும் டாக்டர் கொடுத்த சிரப்ஸ் எல்லாமே ஊற்றிட்டுருக்கோம். ஊற்றுனதுக்கப்புறமும் ஒரு 11 o'clock 12 o'clock ஆகியும் அவள் அழுகையே நிறுத்த மாட்டா. பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போவோம். வீட்லேயே நாங்கள் கை வைத்தியம்லாம் நிறைய பண்ணுவோம். பட் அப்போ கூட அவள் அழுக நிறுத்தவே மாட்டா. எனக்கு அப்போல்லாம் வந்து ஈவினிங் முடிஞ்சு அந்த நைட் டைம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சாலே உடம்புல வந்து ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடும். அடுத்து குழந்தை அழுவ போகுது, நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரியலன்றதே வந்து ஒரு யோசனையாக இருக்கும். அதனாலே வந்து இன்றைக்கி டின்னர்லாம் கூட ஏர்லியாகவே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. சீக்கிரம் குழந்தை அழுகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுடு, சீக்கிரம் ரெடி ஆகிடு, குழந்தைய பார்த்துக்கணுன்ற ஒரு பயத்திலே தான் நாங்கள் இருப்போம். எத்தனையோ நாள் வந்து நைட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு சுற்றிருக்கோம் கேஷியை. பட் இந்த குழந்தை வந்து அந்த மாதிரி கிடையாது. கொஞ்ச நாள் வந்து தூங்கிடுறா, பட் ஒரு சில நாள் சுத்தமாக தூங்குறதே கிடையாது. பட் அழுதுகிட்டே இருக்கிறதும் கிடையாது. தூங்கலைனாலும் சரி, முழிச்சிட்டு இருக்கா, கொஞ்ச நேரம் அழுகிறா, தூங்குறா, அந்த மாதிரி இருக்கிறதுனால நாங்கள் வீட்டிலே வச்சு மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தோம். எனக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப கிராங்கியாக இருந்த மாதிரி தோணுச்சு. குழந்தை சுத்தமாக தூங்கவே இல்லை. நைட்டு ஃபுல்லாக கொஞ்ச நேரம் ஒரு 5 to 10 minutes கூட தூங்கியிருப்பாளான்றது எனக்கு டவுட்டு தான். நான் உள்ள ரூமில் வச்சு எவ்வளவோ தூங்க ட்ரை பண்ணேன், பட் ஆனால் என்னால் முடியல. அதுக்கு என் மாமியார் சொல்லிட்டாங்க, நீ குழந்தைய வெளியில் தூக்கிட்டு வந்துடு, நீ கொஞ்ச நேரம் வச்சுக்கோ, நான் கொஞ்ச நேரம் வச்சுக்கிறேன், நான் வச்சுக்கும் போது நீ தூங்கு, நீ தூங்கும் போது நான் வச்சுக்கிறேன். 2 பேரும் மாற்றி குழந்தைய வச்சுட்டு இருந்தோம். கொஞ்சம் டைம் ஆக ஆக கண்ணெலாம் எரிய ஆரம்பிக்குது, தலைவலி வர மாதிரி இருக்குது. கையிலேயே வச்சு ஆட்டிகிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரம் தூங்குறா. உன்னை என் பக்கத்தில் படுக்க வச்சாலோ இல்லை தொட்டிலில் போட்டாலும் திரும்ப எந்திரிச்சிடுறா. எனக்கு ஃபர்ஸ்ட் குழந்தைக்கும் செகண்ட் குழந்தைக்கும் ஒரு 8 years கேப் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது, டச் விட்டு போன மாதிரி இருக்குது. அன்னைக்கு வந்து இதெல்லாம் பண்ணும்போது எப்படா விடுவா, எப்படா தூங்கலான்ற மாதிரி இருந்தது. பட் ஆனால் இன்றைக்கி நினைக்கும் போது அதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஏன்னா இந்த டேஸ் எல்லாம் நமக்கு எப்படியும் திரும்ப வரப்போகிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் கேஷி பிறந்தப்ப நைட் டைமில் வந்து அழுவும்போது எனக்கு எப்படி மேனேஜ் பண்ணணுன்றதும் தெரியாது. ஏன்னா அப்போது என்னோடய ஏஜ் வேறு. நைட் அவளுக்கு எப்படி பார்த்துக்கணும், எப்படி ஃபீட் பண்ணணும், அதெல்லாமே எனக்கு அவ்வளோ தெரியாது. குழந்தைய முதல்ல எப்படி பாசிஃபை பண்ணணும்னு அவ்வளோ தெரியாது. பட் ஆனால் இப்போ வந்து ஒரு 8 years கேப்பு, கொஞ்சம் மெச்சூரிட்டிலாம் வந்ததுக்கப்புறமா செகண்ட் பேபியை வந்து எப்படி கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கணும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வெளியில் பேபி தூக்கிட்டு வரமாட்டேன் ஹாலுக்கு. நானே உள்ளேயே தூங்க வச்சுடுவேன். என்னைக்காவது என்னால் ரொம்ப முடியல, இந்த மாதிரி நைட் ஃபுல்லாக முழிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு நிலைமை இருக்குதுன்னா அன்னைக்கு மட்டும் தான் நான் வெளியில் தூக்கிட்டு வருவேன். அது கூட எதுக்குன்னா, என்னால் முடியாமல் நான் கண்ணை மூடி தூங்கிட்டேன்னா குழந்தைய பார்த்துக்கணும்ல, அதுக்காக வெளியில் தூக்கிட்டு வந்தால் ஒன்று நானே இல்லை என் மாமியார் கொஞ்சம் கொஞ்சமாக ஷிஃப்ட் எடுத்து பார்த்துப்போம். அதுக்காக அண்ட் செகண்ட் உள்ளே நான் லைட்டு போட்டுட்டு குழந்தைய வச்சுட்டு இருந்தா, அவரும் ஆஃபீஸ் போனோம், கேஷியும் நாளைக்கு ஸ்கூல் போனோம். ஸோ 2 பேருமே தூங்க முடியாதுன்றதுனால நான் பாப்பா வந்து வெளியில் தூக்கிட்டு வந்து வச்சுட்டு இருந்தேன். டைம் ஆக 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 என்னால் சுத்தமாக முடியவே இல்லை.
தொட்டிலில் போட்டு ஆட்டுறேன், கொஞ்ச நேரம் போய் நானும் படுக்கிறேன். பொழுதே விடிய ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு 6 o'clock மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூங்குற மாதிரி இருந்தது. ஸோ தொட்டிலில் போட்டு கொஞ்சம் ஆட்டிகிட்டே இருந்தேன். தூங்க ஆரம்பித்தாங்க. ஒரு 15-20 மினிட்ஸ் தூங்குனாங்க. திரும்பவும் எழுந்திரிச்சு திரும்பவும் தொட்டிலில் போட்டு ஆட்டினோம். இதே மாதிரி தான் அந்த நைட் ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு. டைம் கரெக்டாக ஒரு 7 o'clock ஆக போகுது. அந்த டைமில் தான் கொஞ்சம் நல்லா தூங்க ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்கள தொட்டிலில் போட்டு ஆட்டி தூங்க வச்சுட்டு நான் கொஞ்சமாக வந்து காஃபி டீ ஏதாவது குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஒரு நைட்டும் ஒரு மாதிரி இருக்குது. ஒரு நைட் நல்லா தூங்க விடுறாங்க. பட் ஒரு சில நைட் வந்து அப்பப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லை தூக்கி வச்சுட்டே இருக்கணும், நடந்துகிட்டே இருக்கணும், அந்த மாதிரி இருக்குது. ஒரு சில நைட் சுத்தமாக தூங்கவே முடியல, முழிச்சிட்டே தான் இருக்க மாதிரி இருக்குது. பட் இதுவும் ஒரு ஹாப்பி ஃபேஸ் தான். இதை அனுபவிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பின்னாடி கண்டிப்பாக நினச்சி பார்க்கும்போது ஜாலியாக தான் இருக்கும். நான் இதோட இந்த vlog-அ வந்து முடிச்சுக்கிறேன். உங்களெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.